இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சு இங்க தான் இருக்கா. எல்லாரும் இங்க வாங்க. அமர் அங்க இருக்காளா? வாங்க வாங்க. இப்ப அஞ்சலி அவளுக்கு வந்து கனவை எல்லார்கிட்டயும் சொன்னா அமருக்கு டவுட் வந்துரும். அப்புறம் கேஸ் ரீஓபன் பண்ண சொல்லுவான். No. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம தடுக்கணும். எப்படி எப்படி தடுக்கிறது? அஞ்சு 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 எங்க இருக்கியா? உங்க வீடெல்லாம் தேடி அஞ்சு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துன? அப்பாடா சொல்லு அஞ்சு. நீ எதுக்காக அப்படி கத்துன? அஞ்சு எதுக்கு அப்படி கத்துன அஞ்சு? என்னாச்சு அஞ்சு? மனோஹரி ஆண்டி ரூம்க்கு நீ எப்ப வந்த? எப்படின்னே தெரியல. நம்ம ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தடா, எழுந்து பார்த்தா இங்க இருக்க. ஆமா, அஞ்சுக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருக்குல்ல. அன்னைக்கு இவ வந்து ஏன் ரூம்ல படுத்த மாதிரி இன்னைக்கு மனோஹரி ரூமுக்கு வந்து படுத்துட்டா போல இருக்கு. அதுதானே அஞ்சு? ஆமா ஆமா. அஞ்சலி, நீ எதுக்கு ரொம்ப சத்தமா அம்மானு கத்துன? எதுக்கு? அது 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 சொல்லாத ப்ளீஸ். அது என்னாச்சு? அமர், ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல அஞ்சலி கூட இருந்தால அந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கும். அதுக்காக தான் பயந்து அம்மா அப்படின்னு கத்தியிருக்கான். ஐயோ என் தங்கம், அம்மா ஞாபகத்துக்கு வந்து பயந்துட்டியா? பயப்படாதம்மா, பயப்படாத. நான் 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 அஞ்சு அஞ்சு உனக்கு நான் இருக்கேன்டா. நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி சரி, ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. பசங்களா, அஞ்சலி கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வைங்க. சரிங்க தாத்தா. வா வாங்க வாங்க. வா அஞ்சு. வா பாத்து. ஜாக்கிரதை. இத்தனை நாள் கழிச்சு அருந்ததியோட பேரு கூட மறைஞ்சு போற இந்த டைம்ல அஞ்சலிக்கு எதுக்காக இப்படி ஒரு கனவு வந்திருக்கு? எதுவும் நடக்க போகுதுன்னு நல்லா தெரியுதா? எதுக்கு எதுக்கு எதுக்கு?